எஸ்பிபி பற்றி பார்த்துட்ருக்கோம். திரை இசை பயணம் மற்றும் முதல் வாய்ப்பு. 1966 இசையமைப்பாளர் எஸ்பி கோதண்டபாணி வழங்கிய வாய்ப்பின் மூலம் ஸ்ரீ மாரியாத ராமண்ணா தெலுங்கு படத்தில் முதல் பாடலை எஸ்பிபி பாடினார். அது பின்பு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி போன்ற பல மொழிகளிலும் பாடல்களை பாடினார். தமிழில் அவருடைய முதல் பாடல் 1000 ஒருவன் 1969 அந்த படத்தில் 1000 நிலவே வா. இது அவருக்கு மிகப்பெரிய பிரபலத்தை தந்தது. இதைத் தொடர்ந்து கேவி மகாதேவன், MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரகுமான் போன்ற பல சிறந்த இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றினார். உச்சிகட்ட புகழும் முக்கிய சாதனைகளும். 1980களில் சங்கராபரணம் 1979 சங்கராபரணம் படத்துக்காக பாடியதன் மூலம் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். 1981 எக்கது கானா பாடலுக்காக தேசிய விருது பெற்றார். 1990 மற்றும் 90களில் தமிழில் நினைவெல்லாம் நீதானே, மண்ணில் இந்த காதல் நெஞ்சி, அந்த காதல், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே போன்ற பல மென்மையான காதல் பாடல்களை பாடி மக்கள் மனதில் இடம்பெற்றார். 1990களில் AR ரகுமானுடன் இணைந்து ரோஜா, காதலன், இந்தியன், மின்னலே போன்ற படங்களில் பாடினார். 2016 தமிழ் திரையுலகில் 50 வருடங்களை கடந்தார். சிறப்பு சாதனைகள். 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் எஸ்பிபி. தேசிய விருதுகள், பத்மஸ்ரீ விருதுகள், பத்மபூஷன் 2011 ஆகிய விருதுகளை பெற்றார். உலகின் அதிக பாடல்களை பாடியவர் என கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றார். நடிகராகவும் சில படங்களில் தோன்றியுள்ளார். கடைசி நாட்கள் மற்றும் மரணம். 2020 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சென்னையில் MGM மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பல மாதங்களாக சிகிச்சை பெற்ற அவர் 2020 செப்டம்பர் 25 காலமானார். எஸ்பிபி இந்திய திரை இசையில் ஒரு மறக்க முடியாத நட்சத்திரம் ஆவார். பல தலைமுறை இசைகளுக்கு இனிமையான இசையை அளித்த அவர் என்றும் இசை உலகில் பாடுகிறார், ஒலிக்கிறார்.